We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. குஜராத் டீம் இந்த சீசன்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 போட்டியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி நடக்கக்கூடிய ஈடன் கார்டன்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் அவங்க ப்ளே பண்ண எல்லா போட்டியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச்ல கூட தோல்வி அடைஞ்சது கிடையாது. இந்த போட்டியிலாவது கொல்கத்தா டீம் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்களா? டீட்டெயிலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 60 ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 16th May சாட்டர்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்த்தான ஸ்டார்ட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பாக என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவோம். அதனால் மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 5 முறை மோதிருக்காங்க. அதில் அதிக போட்டிகளில் குஜராத் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. 4-1 டாமினேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 2 போட்டியில் ப்ளே பண்ணதில் 2 போட்டியிலுமே குஜராத் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே போல தான் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 2 போட்டியிலும் குஜராத் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா KKR அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 97 T20 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 55 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதில் வின் ரெக்கார்ட் பார்த்தோம்னா 57% இருக்கு. இதுவே குஜராத் டீம் இங்கே ப்ளே பண்ண 3 போட்டியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூட பிச் கண்டிஷன் ஜெனரலாக பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபிளாக இருந்திருக்கு. குறிப்பாக நைட் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் இதுவரை இங்கே 2 நைட் கேம்ஸ் நடந்திருக்கு. அதில் 2 போட்டியிலுமே ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. SRS டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி 200க்கு மேலேயும் KKR டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி 180+ ஸ்கோரும் பதிவு செஞ்சிருந்தாங்க. ஸோ அதே போல ஒரு பிச் கண்டிஷன் இந்த மேட்சுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாஸ் ரன் பார்த்தோம்னா நைட் கேம்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டாஸ் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில். அடுத்ததா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்கே 11 நைட் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்டா பேட் பண்ணுவாங்க 5 போட்டியிலும், செகண்டா பேட் பண்ணுவாங்க 6 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 186ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 171ம் இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 189 இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 27.3 இருக்கு. டீசென்டா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த கிரவுண்டில் நடந்த 11 T20 மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. 2த்துலையுமே ரன் ரேட் 9 இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் 11.2 இருக்குது. இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு. செகண்ட் ஹையஸ்ட்டாக இந்த ஃபேஸில் தான் அதிகமாக விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 1.5 இருக்குது. ஒரு சில போட்டிகளில் பார்த்தீங்கன்னா நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. குறிப்பாக KKR vs பஞ்சாப் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் நடந்த மேட்ச் அது வந்து ரெயினால் கேன்சல் ஆயிடுச்சு. பட் அந்த இனிஷியல் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க. ஜஹீர் பார்லட் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரன் ரேட் 10க்கு மேலே இருக்குது. குறிப்பாக லாஸ்ட் இயர் நடந்த போட்டிகளில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பவர் பிளே ஓவர்ஸில். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னாலும் SRS டீமுக்கு ப்ளே பண்ணும்போது KKR டீமோட ஃபின் ஆலன் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ரன் ரேட் 8க்கு ட்ராப் ஆயிருக்கு. அதுவும் குறிப்பாக டியூ இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ரன் ரேட் 13.7 இருக்குது. இங்கே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் பார்க்கும்போது இங்கேயும் மிடில் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸில் தான் அதிகமாக விழுந்திருக்கு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா KKR vs SRH இந்த போட்டியில் KKR டீம் செகண்டாக பேட் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸில் மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் கொலாப்ஸ் ஆகலாம். இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் டியூ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 200 220க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. குறிப்பாக குஜராத் டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 200க்கு மேலே அடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த டீம் கிட்ட நல்ல பவுலிங் யூனிட் இருக்கு.
அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓப்பனர்ஸ் பார்த்தோம்னா டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 67 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 40 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 160 ரேஞ்சில இருக்கு. டீசென்ட்டா இருக்கு. இதுவே டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 54% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்தா வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 34%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 11% வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில போட்டிகள்ல மட்டும்தான் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து சீக்கிரமா அவுட் ஆயிருக்காங்க. அதனால தான் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் இங்க இருந்திருக்கு கொஞ்சம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் ஓப்பனர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங் 64 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 37 பால்ஸ் பேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 170க்கு மேல இருக்கு. இது நல்லா இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 4% கம்மியா இருக்கு. 50% ஆஃப் ரன்ஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் 36% மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 14% வந்திருக்கு. எந்தெந்த போட்டிகள்லாம் செகண்டா பேட் பண்ணையில லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வரும் அப்படின்னா, பார் ஸ்கோருக்கு மேல இருக்கக்கூடிய டோட்டலை சேஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு கட்டத்தில் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து அவுட் ஆவாங்க. அந்த சமயத்தில் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா நைட் கேம்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா 58% ஆஃப் ஓவர்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 42% ஆஃப் ஓவர்ஸும் பவுல் பண்ணியிருக்காங்க. மற்ற கிரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30-35 இந்த பர்சன்டேஜில் தான் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், ஸ்பின்னர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் இங்கே பார்த்தோம்னா 42% இருக்கு. இங்கே ஆகட்டும், அதுக்கப்புறம் சென்னை, டெல்லி இந்த 3 கிரவுண்ட்ஸ்ல தான் நைட் கேம்ஸ்லையும் ஸ்பின்னர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 40%க்கு மேலே இருந்திருக்கு. இதில் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 82 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 53 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 இன்னிங்ஸ்லையுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 42ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 40ம் இருக்கு. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா ஸ்லைட்டா செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகமா எடுத்திருக்காங்க. 29 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேகேஆர் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கேகேஆர் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால கேன்சல் ஆயிருச்சு. 9 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 8th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வரக்கூடிய 3 மேட்ச்ல ஜெயிச்சாலும் அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு கேகேஆர் டீமுக்கு. அடுத்ததா கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஃபின் ஆலன், அஜிங்கியா ரஹானே, ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி, கேமரூன் கிரீன், ரோமன் பவல், மனிஷ் பாண்டே, ரின்கு சிங், அன்குல் ராய், சுனில் நரேன், வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி, சௌரப் துபே. லாஸ்ட் மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா செகண்டா கேகேஆர் டீம் பவுல் பண்ணும்போது சௌரப் துபே வந்திருந்தாரு ஃபின் ஆலனுக்கு பதிலாக. ஒருவேளை ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் தேவைப்படும் போது ராமன் தீப் சிங் அவர் வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இம்பாக்ட் பிளேயரா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல வைபவ் அரோரா, சௌரப் துபே, கார்த்திக் தியாகி. மிடில் ஓவர்ஸ்ல சுனில் நரேன், கார்த்திக் தியாகி, கேமரூன் கிரீன், அன்குல் ராய். டெத் ஓவர்ஸ்ல வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி அண்ட் கேமரூன் கிரீன். டெத் ஓவர்ஸ்ல மோஸ்ட்லி வைபவ் அரோரா அவர் தான் 2 ஓவர் பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை பவர் பிளே ஓவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் பவுல் பண்ணாரு அப்படிங்கும் போது கார்த்திக் தியாகி 2 ஓவர் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா கேகேஆர் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபின் ஆலன், இவர் குஜராத் டீமுக்கு ப்ளே பண்ணதில்ல. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 4 மேட்சஸ்ல பேட் பண்ணி 143 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 100 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சேஸ் பண்ணும்போது அடிச்சிருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ரபாடா, ரஷீத் கான் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. 3 பேர்த்துக்கு ரவுண்ட் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா அஜிங்கியா ரஹானே, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. குஜராத் டீமுக்கு 18 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 26 ஆவரேஜும் இருக்கு. சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல குஜராத் டீமுக்கு 50 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 71 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல வாஷிங்டன் சுந்தர் அண்ட் முகமது சிராஜ் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரஷீத் கான், ஜசன் ஹோல்டர், ரபாடா அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த எல்லாத்து பேர்கிட்டையும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. இதுல முகமது சிராஜ் அவருடைய பாலுக்கு எதிராக பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே இருக்கு. அடுத்ததா ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 13 மேட்சஸ்ல பேட் பண்ணி 311 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசென்ட்டா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல ரபாடா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா கேமரூன் கிரீன், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு.
குஜராத் டீமுக்கு 37 ஆவரேஜும் இந்த கிரவுண்டை பார்த்தீங்கன்னா சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 18 ஆவரேஜ் தான் இருக்குது. அதிகபட்சமாகவே 32 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. குஜராத் டீமுக்கு 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் குஜராத் டீமுக்கு 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸும் சுமாராக தான் இருக்குது. பேட்டிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமார் தான். பிளேயர் மேட்சப்ஸில் பார்க்கும்போது ரஷீத் கான் அண்ட் ரபாடா இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் ரபாடாவுடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே இருக்குது. அடுத்ததா ரோமன் பாவல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சாம்பிள் சைஸ் இவருக்கும் லோவாக இருக்குது. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா 36 இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் அவருடைய பாலில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே இருக்குது. அவருடைய பாலில் ரோமன் பாவல் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜசன் ஹோல்டர் அவருடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா மனிஷ் பாண்டே இவர் பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு 2 மேட்ச் பிளே பண்ணதில் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் 27 இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் இவருக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் ரபாடா அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் ரபாடா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே தான் இருக்குது மனிஷ் பாண்டேவுக்கு. அடுத்ததா ரின்கு சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் 2 ஆவரேஜும் நல்லா இருக்கு. குஜராத் டீமுக்கு 30 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 35 ஆவரேஜும் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரபாடாவுடைய முதல் பால்லே அவுட் இருக்காரு ரின்கு சிங். அடுத்ததா அன்குல் ராய் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 7 மேட்சஸில் பேட் பண்ணி 92 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருக்குது. பவுலிங்கில் இந்த கிரவுண்டில் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமார் தான். பவுலிங் ரெக்கார்ட்ஸும் சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பிரசித் கிருஷ்ணாவுடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சுனில் நரேன் குஜராத் டீமுக்கு பேட்டிங்கில் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாகவே 17 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 109 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இருந்தாலும் ஆவரேஜ் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் குஜராத் டீமுக்கு 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 69 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 76 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் பேட்டிங் மேட்சப் சுமார் தான். பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் ஜசன் ஹோல்டர் சிராஜ் அண்ட் ரஷீத் கான் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரபாடா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இந்த 2 பேர்த்துடைய பால்லையும் அவுட் ஆயிருக்காரு. ரபாடாவுடைய பால்ல 2 முறையும் வாஷிங்டன் சுந்தருடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் அவருடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் வந்து சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா வைபவ் அரோரா குஜராத் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 19 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 24 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா கார்த்திக் தியாகி குஜராத் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருக்கும் வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்கு. அடுத்ததா குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசனில் இதுவரை பிளே பண்ண 12 மேட்சஸில் 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 16 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. லாஸ்ட்டாக பிளே பண்ண 5 போட்டியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 82 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ். அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஜசன் ஹோல்டர், ராகுல் திவாத்தியா, நிஷாந்த் சிந்து, ரஷீத் கான், முகமது அர்ஷத் கான், ரபாடா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. லாஸ்ட் மேட்ச்ல செகண்டா பவுல் பண்ணையில் பிரசித் கிருஷ்ணா இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்தாரு ராகுல் திவாத்தியாவுக்கு பதிலாக. ஒருவேளை ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அனுஜ் ரபட் அப்படி இல்லைன்னா குமார் குஷாக்ரா இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை செகண்டா பேட் பண்ணும்போது விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சாய் கிஷோர் அவர் இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா, முகமது அர்ஷத் கான். மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, ஜசன் ஹோல்டர், முகமது அர்ஷத் கான். டெத் ஓவர்ஸ்ல ரபாடா, ஜசன் ஹோல்டர் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. டெத் ஓவர்ஸ்ல ஒன்னா ஜசன் ஹோல்டர் அப்படி இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணா இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கேகேஆர் டீமுக்குறாவும் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. 3 மேட்ச் பிளே பண்ணதுல 2 மேட்ச்ல 50 அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டேப்புக்குறாவும் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல சுனில் நரேன் அவருடைய பால்ல 2 முறையும் கேமரன் கிரீனுடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அடுத்தா சுப்மன் கில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு 54 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 46 ஆவரேஜும் இருக்கு.
கேகேஆர் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 90 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 126 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் இருக்கு, நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் வைபவ் அரோரா அவருடைய பால்லையும் சுனில் நரேன் அவருடைய பால்லையும் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஜாஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஸ்டாட்ஸ் இவருக்கும் நல்லா இருக்குது. கேகேஆர் டீமுக்கு 45 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 54 ஆவரேஜும் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 107 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கேகேஆர் டீமுக்கு இந்த கிரவுண்டில் தான் அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்குது. மெயினாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் சுனில் நரேன் அவருடைய பாலில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. நெக்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கேகேஆர் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா இவர் கேகேஆர் டீமில் இருக்கக்கூடிய கார்த்திக் தியாகி அண்டு சுனில் நரேன் இந்த 2 பேர்த்துடைய பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, பட் அவுட் ஆனதில்லை. அடுத்ததா ஜசன் ஹோல்டர் பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 37 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கேகேஆர் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் சுனில் நரேன் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ராகுல் திவாத்தியா பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் இருக்குது. இந்த கிரவுண்டில் தான் கேகேஆர் டீமுக்கு எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா அன்குல் ராய் அவருடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் நிஷாத் சிந்து இவர் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 42 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஹரியானா டீமுக்காக ப்ளே பண்ணும்போது அடிச்சிருந்தாரு. அடுத்ததா ரஷீத் கான் இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. கேகேஆர் டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 17 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பவுலிங்கில் நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் பேட்டிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்டு லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் சுனில் நரேன் அவருடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா முகமது அர்ஷத் கான் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் அதிகபட்சமாக 30 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டொமஸ்டிக் மேட்சஸில் எடுத்தது. இந்த ஸ்டாட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ககிசோ ரபாடா கேகேஆர் டீமுக்கு 11 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் இருக்குது. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா முகமது சிராஜ் கேகேஆர் டீமுக்கு 16 இன்னிங்ஸில் 17 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கேகேஆர் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஆப்போனன்ட் டீம் அதாவது கேகேஆர் டீமோட ஓப்பனர்ஸ் 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் முகமது சிராஜ் நல்லா பவுல் பண்ணலாம். லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாக நல்லாவும் பவுல் பண்ணிட்டு வராரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா கேகேஆர் டீமுக்கு 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில் யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த மேட்ச்சுக்கு குஜராத் டீம் தான் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அவங்க டீமோடைய பவுலிங் யூனிட் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ரபாடாவாகட்டும் அதுக்கப்புறம் ஜசன் ஹோல்டர் 2 பேருமே கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இந்த போட்டியில் கேகேஆர் டீம் வின் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணி குஜராத் டீமை 180 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். அதே போல் செகண்டாக பேட் பண்ணும்போது டியூ இருந்துச்சு அப்படின்னா கேகேஆர் டீம் வின் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். பட் குஜராத் டீம் கிட்ட பவுலிங் யூனிட்டும் சூப்பராக இருக்கிறதால கேகேஆர் டீம் வின் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இப்போதைக்கு இருக்குது. ஃபைனல் காம்பினேஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணலாம். ஃபைனல் அப்டேட் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். கீப்பர் செக்ஷனில் ஆங்கிஷ் ரகுவன்ஷி அண்ட் ஜாஸ் பட்லர் லாஸ்ட் 2-3 மேட்சாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. இவர் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணும்போது ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். சேஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் ஃபின் ஆலன் இருக்கார். இந்த சீசனில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணல. இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேஸ் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக 200 சேஸ் பண்ணும்போது எடுத்திருக்காரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஃபின் ஆலனை நீங்கள் பிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 50-50 கால் தான்.
ஏன்னா ஆப்போனன்ட் டீம்லயும் குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க, முகமது சிராஜ் அண்ட் ரபாடா. பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் 2 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே, ரின்கு சிங் அண்ட் ரோமன் பாவல் இருக்காங்க. ரோமன் பாவலுக்கு ரஷீத் கானுடைய பால்ல த்ரெட் இருக்கு மிடில் ஓவர்ஸ்ல. இதுவே ரின்கு சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா இவர் ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். ரீசெண்ட் டைம்ல இவரை ப்ரமோட் பண்ணிட்டு வராங்க. கேகேஆர் டீம்ல நிறைய பேர் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதால இவரை ப்ரமோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த போட்டியிலும் அதிகமா இருக்கு. அஜிங்கியா ரஹானே இந்த கிரவுண்ட்ல அந்த அளவுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதே சமயம் குஜராத் டீமுக்கு அவன் பெர்ஃபார்ம் பண்ணல. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது இவரை ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். பேஸ் அண்ட் பவுன்ஸ் நல்லா இருக்கக்கூடிய பிச்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பேட்டிங் செக்ஷன்ல இன்னொரு பெஸ்டான ஆப்ஷன் பார்த்தோம்னா மனிஷ் பாண்டே இருக்காரு. பட் என்ன ஒரு இஷ்யூ அவர்கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப லோவா களம் இறங்குறாரு. அவருக்கான வேல்யூ எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் இறங்கும் போது தான். அதை தாண்டி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா தான் அவருக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணலை. இருந்தாலும் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் நீங்கள் பிக் பண்ணலாம். கேகேஆர் டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா கேமரன் கிரீன், சுனில் நரேன் அண்ட் ஜசன் ஹோல்டர் 3 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. குறிப்பா ஜசன் ஹோல்டர் பார்த்தோம்னா ரீசெண்ட் டைம்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் வாஷிங்டன் சுந்தர், அன்குல் ராய் இருக்காங்க. இந்த 2 பேர்த்தையும் நீங்க வந்து செகண்ட் சாய்ஸா ப்ரிஃபர் பண்ணலாம். குறிப்பா வாஷிங்டன் சுந்தர் அவரு பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா பவுல் பண்றது இல்லை. பட் பேட்டிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாரு. லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா இப்போதைக்கு நம்ம ரபாடா மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். மஸ்ட் பிக்கா இருக்காரு. இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் கார்த்திக் தியாகி, ரஷீத் கான் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க. கேகேஆர் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது கார்த்திக் தியாகியை ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ரீசெண்டாவும் கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. பிச் கண்டிஷன் கொஞ்சம் ட்ரையா இருக்கு அப்படிங்கும்போது ரஷீத் கானை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அதே சமயம் பேஸ் அண்ட் பவுன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க பிரசித் கிருஷ்ணாவை பிக் பண்ணலாம். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா வைபவ் அரோரா அண்ட் முகமது சிராஜ் இந்த 2 பேருமே இருக்காங்க. ஸ்பைசி விக்கெட்டா இருக்கு. அதாவது நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர்த்த ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். குறிப்பா அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க கன்சிடர் பண்ணலாம். பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்தா ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு மேட்சுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிச்சஸ்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு ரபாடா இவர் மட்டும் கன்ஃபார்ம் பிக்கா இருக்காரு. மற்றபடி லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல சாய் சுதர்ஷன், கேமரன் கிரீன், சுப்மன் கில் அண்ட் ஜசன் ஹோல்டர் இருக்காங்க. இதுல சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்க்குமே பெஸ்டா இருப்பாரு. குறிப்பா ரீசெண்ட் டைம்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே போல தான் சுப்மன் கில்லும் ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது தான் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா அதாவது சுப்மன் கில் குஜராத் டீமுக்கு ப்ளே பண்றதுக்கு முன்னாடி கொல்கத்தா டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. இந்த கிரவுண்ட்ல நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கேமரன் கிரீன் ஆகட்டும், ஜசன் ஹோல்டர் ஆகட்டும் ஆல்ரவுண்டரா இருக்கிறதால 2 இன்னிங்ஸ்க்குமே பெஸ்டா இருப்பாங்க. ஜசன் ஹோல்டர் கண்டிப்பா நீங்க கேப்டனா ட்ரை பண்ணலாம். குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.